நேற்று வெளியான பல காணொளிகள் கிளஸ்டர் பாம் என்கின்ற ஒரு படுபயங்கரமான குண்டுகளை வீசி மரண ஓலத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்ரேலில் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வெறித்தனமாக அடி. ஈரானில் பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக். பலிஸ்டிக்கில் ரொம்ப வலுவானது எப்படின்னா ஃபத்தா 2, ஃபத்தா 1 அண்ட் ஃபத்தா 2. இந்த ரெண்டுடைய செயல்பாடு தரை பகுதியிலிருந்து 7 கிலோமீட்டருக்கு மேல். அப்போ ஒரு நியாயமான உயரம் தான் அது வெடிக்கும். வெடித்து சிதறி டெல்லவியில் வெடித்து சிதறி அதிலிருந்து 8 முறையாக துகள்கள் அல்ல 8 பகுதிகளுக்கு ஏவுகணைகள் பிரியும். இந்த தாக்குதலை டிசைன் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்னு ஒரு செய்தி வெளியாக இருக்குது. யார் பண்ணியிருக்காங்கன்னா மறைந்த அயத்துல்லா காமினி தான் இந்த தாக்குதலை அவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. யாரும் அரபு நாடுகளை ஈரான் தாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதான் நேற்று இந்த செய்தி. அமெரிக்கா ரொம்ப மோசமான நிலைக்கு போனது. ஈரானுடைய உளவாளிகள் அபுதாபிலும் குவைத்திலும் ஜித்தாவிலும் ரியாதிலும் தோஹாவிலும் எல்லா இடங்களிலும் உள்ள ஊடுருவிருக்கிறாங்க. இந்த போர் நின்ற பிறகு நீங்கள் குறித்து வைத்துங்கள். இந்த போர் நின்ற பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய தொடர்புகளோ அமெரிக்காவினுடைய மித்து இதுவரை காட்டி கொண்டிருந்த மாயாஜாலங்களோ இனி ஒரு பெரும் பின்னடைவையும் உலகின் ஒட்டுமொத்த இராணுவ செயல்பாடுகளே மாறக்கூடிய சூழலில் உருவாகும். சமாதானம் பேசுவதற்கு யாரிடம் அமெரிக்கா பேசும்? யார் பேசப்படும்? அப்போ பேச்சுவார்த்தைக்கு தகுதியான ஆட்கள் யார்? 2 பேர். ஒரே ஒரு சம்பவம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய காணொலிகள் இந்திய மீடியாக்களில் வரல, அரபு மீடியாக்களில் அல் மயாதீனில் வந்தது நான் பார்த்தேன். அது டெல் அவிவ் ஒரு சுடுகாடு மாதிரி இருக்குது. ஒரே ஒரு பலிஸ்டிக்கு 27 பில்டிங் காலியாக இருக்கிறது என்ற செய்தி எனக்கு தலையே சுற்றிட்டு. இன்னைக்கு சீனாவிலே ஒரு கட்டுரை வெளியிருக்கு குளோபல் டைம்ஸில். ஈரான் போர் செய்யாமல் ஜெயிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கான். நான் படித்து பார்த்தேன், என்ன போர் செய்யாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒன்றுமே செய்ய வேணாம், உயிரிழப்பும் இல்லை, போரும் இல்லை. மத்திய தரைக்கடல் நாடுகளில் குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாது. கடலில் இருந்து தான் தண்ணி குடிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வரப்படுகிறது. அதில் 4 குண்டை போட்டாச்சுன்னா ஒன்றுமே வேணாம், தண்ணி இல்லாமல் அந்த தேசம் அழியே போயிடும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். ரூபன் சார். சார், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ அமெரிக்கா பின்வாங்கு ஒரு அச்சத்திலே இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல் வருது. ஏன்னா ஈரான் எவ்வளோ இழப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டாலும் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை, ஆனால் எங்களது தாக்குதல் நீங்கள் ரெட் லைனை தாண்டிட்டீங்க, இது சரிதானா அந்த போக்கு? ஏன்னா அமெரிக்கா வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆனால் வெளியே என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் சமாளிச்சிருவோம், நாங்கள் இன்னும் ஒரு வாரத்தில் போரை முடிச்சிருவோம் அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. நான் உள்ளுக்குள்ளே அவ்வளோ அடி வாங்குறாங்க. என்னப்பா எப்படி பார்க்குறீங்க இதை? நீங்கள் சொல்கிறதுலே அவ்வளோ உண்மையும் வந்துடுச்சு. ஆக்சுவலி நீங்கள் சொன்ன கருத்து இன்றைக்கி எல்லா பத்திரிகைகள்லையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இப்போ உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா போர் நிலவரம் என்பது 2 தரப்புலுமே அழிவுகள் இருக்கும், அது யாரும் மறக்க முடியாது. இன்றைக்கு காலையில் உள்ள 2 முக்கியமான செய்திகள். ஒன்று, அமெரிக்கா ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க ஈரானோடு. ஒன்று. இரண்டாவது, அமெரிக்க செனட்லேருந்து டொனால்ட் ட்ரம்புக்கு கடுமையான கண்டனங்களை எழுப்பியிருக்கிறார்கள். மூன்றாவது மிக முக்கியமான செய்தி, அமெரிக்காவுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய இணைபிரியாத நண்பர்களாக பார்த்த நேட்டோ அலையன்ஸுக்குள்ள பெரிய எதிர்ப்பு தொடர்கிறது. 4வது விவகாரம், நேற்று வெளியான பல காணொளிகள் கிளஸ்டர் பாம் என்கின்ற ஒரு படுபயங்கரமான குண்டுகளை வீசி மரண ஓலத்தில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் இஸ்ரேலில் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். வீசியது ஈரான். ஆனால் குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்கன்னா, இந்த கிளஸ்டர் பாம்ங்கிறது யார் கொடுத்தா இவங்களுக்கு, இது இவங்களோட ஆயுதம் கிடையாது, ஒன்று ரஷ்யா கொடுத்துருக்கணும் இல்லை சீனா கொடுத்துருக்கணும் அப்படி சொல்லி அந்த குற்றச்சாட்டு வருது. ஆமாம், இப்போ அதனால் என்ன விவகாரம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா, கிளஸ்டர் பாம் தடை செய்யப்பட்டது. அதில் 2 வித கிளஸ்டர் பாம் இருக்குது.
கொடுத்தது அவர்கள் அல்ல, கொடுத்தது இவர் தான் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி ஃபுல்லாகவே இவங்க தான் செஞ்சது. எப்படி செஞ்சுருக்காங்க அப்படின்னு கேட்டால், உங்களுக்கு நம்ம நேயர்களுக்கு விளங்குற மாதிரி, ஈரானில் வந்து பலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகள் ஹைப்பர்சோனிக். பலிஸ்டிக்கில் வந்து ரொம்ப வலுவானது வந்து எப்படின்னா ஃபத்தா 2, ஃபத்தா 1 அண்ட் ஃபத்தா 2. இதில் நீண்ட தூரமாக அடிக்கக்கூடிய ஹைப்பர்சோனிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கொர்ரம் ஷோரில் லேட்டஸ்ட் வெர்ஷன் அப்டேட்ஸ் அதுதான் கொர்ரம் ஷோர் 4. கொர்ரம் என்றால் சிங்கம், சிங்கத்தின் கர்ஜனைன்னு அப்படி வச்சுக்கிடும். அடுத்து இந்த ஹைப்பர்சோனிக்கை உலகத்தில் தடுக்கிறதுக்கு அமெரிக்காவிடத்திலே டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லை அப்படின்னு அமெரிக்காவுடைய முன்னாள் சிஐஏனுடைய ஹெட்டு பேட்டி கொடுத்திருந்தார் என்பதை நான் நம்ம சேனல் 5ல் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது இப்போது நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. ஒன்று ஏனென்றால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வைத்து தாக்க முடியவில்லை. ஏரோடாம், அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், அது மாதிரி பேட்ரியாட் மற்றும் தாடு எது வைத்து கொண்டும் நிலைநிறுத்த முடியவில்லை. அரபு நாடுகளும் பெரும் சிக்கல், சவுதி இங்கே ஈரானிலும் இஸ்ரேலிலும் சிக்கல். இப்போ நேற்று முன்தினமோ 2 தினங்களுக்கு முன்பு வீசப்பட்ட அந்த கிளஸ்டர் பாம்பில் 2 கிளஸ்டர் பாம் அவர்களிடத்தில் இருக்குது. ஏவுகணைகள், பாம் என்றால் ஏவுகணைகள். ஒன்று கொர்ரம் ஷோர், இதனுடைய லெவல் ரேஞ்சஸ் என்னன்னா 2000 கிலோமீட்டருக்கு அப்பால் கொண்டு தாக்கக்கூடிய நீண்ட தூர ஹைப்பர்சோனிக் தான் வந்து கொர்ரம் ஷோர். அப்போ அது கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் அப்படி எடுத்துக்கலாமா, இல்லை அந்த அளவுக்கு? ஆமாம், ஐசிபிஎம் தான், இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல். இது பேர் தான் ஐசிபிஎம். பி என்றால் பலிஸ்டிக் மிசைல், ஐசிபிஎம். இதைத்தான் அவங்க தடை செய்ய சொல்கிறாங்க. அடுத்து ஷார்ட் ரேஞ்சு ஒன்று இருக்குது, 1000 மைலுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு ரேஞ்சஸ்ஸு. அதுக்கு பேர் வந்து மிக முக்கியமாக அது வந்து எப்படின்னா இந்த அது வந்து ஷார்ட் ரேஞ்சு, இது வந்து லாங் ரேஞ்சு. இந்த ரெண்டையுமே எப்படி இது செயல்பட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ரெண்டுடைய செயல்பாடு தரைப்பகுதியிலிருந்து 7 கிலோமீட்டருக்கு மேல், கீழிருந்து 7 கிலோமீட்டர். அப்போ ஒரு நியாயமான உயரம் தான் அது வெடித்து சிதறி டெல்லவியில் வெடித்து சிதறி அதிலிருந்து 8 முறையாக துகள்கள் அல்ல 8 பகுதிகளுக்கு ஏவுகணைகள் பிரியும். கரெக்டாக 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வெடிச்சிட்டு எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆகும். அது அங்கேருந்து 5 பிரியும். அந்த ஸ்ப்ரெட் ஆன காட்சி நேற்று வெளியானது பார்த்துருந்தேன். அது எப்படின்னா அந்த பட்டாசிலிருந்து ஜுவாலைகள் போகிற மாதிரி படுபயங்கரமான ஒரு தாக்குதல். இந்த தாக்குதலில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, வெறித்தனமாக அடி. நாம் எந்த லெவல்லையும் எப்பவும் தெரிஞ்சுக்கிடுங்க, மனித சமூகம் அழிவதற்கு நாம் எப்பவுமே ஆதரவு கொடுக்கக்கூடாது. அது ஈரான் செஞ்சாலும் சரி, அமெரிக்கா செஞ்சாலும் சரி. இதன் மூலமாக கதறல் சத்தம் மிக கொடூரமாக இருக்கிறது. அதில் ஒரு சத்தம், ஈரானே எங்களை மன்னித்து கொள்ளுங்கள் என்னும் அந்த வாசகங்கள் பேசுகிறார்கள். 2 அரசியல் தலைவர்கள் செய்த மாபெரும் தவறு, அதை நான் 2வது சொல்ல போகிறேன். இழந்து கொண்டிருப்பது எல்லா தரப்பிலும் பொதுமக்கள், அப்பாவிகள், பச்சிலம் குழந்தைகள். அதுதான் ரொம்ப பாவமான செயல். சரி, அதை விட்டுருங்க. இப்போ அவங்க வீசக்கூடிய இந்த 2 பலிஸ்டிக்ஸ் மிசைலில் கிளஸ்டர் பாமை போட்டிருக்காங்க. இதனுடைய டெக்னாலஜி கொடுத்தது யார் அப்படின்னு பார்க்குறோன்னா, இது கொர்ரம் ஷோர்லையும் இன்றொன்றிலும் வந்தாலும் கூட ஒன்று ரஷ்யா இல்லைன்னா சீனா. இது ஒன்றும் பெரிய அதிசயமாக ஒரு விஷயம் அல்ல. ஏன்னு கேட்டால், அமெரிக்கா நீங்கள் காசாவை தாக்கும் போது ஏராளமான ஆயுதத்தை கொடுத்தீர்கள். அதே போன்று இப்பொழுது அவரை தாக்குவது அதை கொடுக்கும். ஏனென்றால் ஐநா சபையினுடைய சட்ட விதிகள் எதையும் நீங்கள் மதிக்கவில்லை, அவர்களும் மதிக்கவில்லை. நிச்சயமா சார், நீங்க சொன்ன மாதிரி சைனாவோ ரஷ்யாவோ கொடுத்துருக்கணும், அதை அப்படி சொல்லிடுங்க. ஆனால் அதை தாண்டி என்ன சொல்றாங்கன்னா, முழுமையாக தயாரிக்கப்பட்ட கிளஸ்டர் குண்டுகளை வந்து நாங்கள் வந்து நேரடியாக ஈரான் கொடுக்கல, ஆனால் அந்த டெக்னாலஜியை ஓன் மேனுஃபேக்சரிங்காக ஈரானே பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கு நம்ம ஒரு ஆயுதம் கொடுக்குறோம்னா இங்கேருந்து போவோம், கார்கோல போவோம். ஆனால் இந்த மாதிரி நடக்கலை. அந்த டெக்னிக்கலை மட்டும் கொடுத்துருக்குறாங்க. அதை இவங்களாவே ஏன்னா ட்ரோனு ஓனாகவே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அந்த மேனுஃபேக்சர் ஃபேக்ட்ரியே இருக்குங்கிறாங்க. உற்பத்தியை வந்து அவங்களே வந்து பெருக்கிறாங்க. ஆயுத உற்பத்தியை பெருக்கிட்டு தான் இவ்வளோ தாக்குதல், இவ்வளோ ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சார்? அதாவது இன்றைக்கி இப்போது நான் உட்காந்துருக்கிற நேரத்தில் இப்போ மணி 3 ஷூட் நடக்கு. ஒரு 5 மணிக்கே போடணும்னு வைங்களேன். இன்னும் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம நேயர்களுக்கு போவோம். இப்போ வெளியான செய்தி, இப்போ கரண்ட்டில் இந்த தாக்குதலை டிசைன் பண்ணி கொடுத்தது யார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. யார் பண்ணியிருக்காங்கன்னா, மறைந்த அயத்துல்லா காமினி தான் இந்த தாக்குதலை அவர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு இமாம், ஆனால் ஒரு மிலிட்ரி ஜெனரல். இந்த தாக்குதல் இந்த தாக்குதல்னா போர் தாக்குதல். மற்ற தாக்குதல் இல்லை, போர்கள் எப்படி நடந்த அது எல்லாரும் ஒரு தலைவராக இருக்கும்போது உச்சபட்ச தலைவர் தாக்குதல் பண்ணி கொடுத்துருக்காரு. பலிஸ்டிக்காக அதில் தாக்குதலுக்கு டிசைன் பண்ணார்.
இப்போ என்ன நடந்து போச்சுன்னா, இதில் வந்து இஸ்ரேலில் வந்து கொடூரமாக பல ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் இறந்து போயிட்டாங்க. அதே மாதிரி அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டில் ஈரானிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் கொல்லன்றிருக்காங்க. இவங்க 2000 குறைய இருக்கலாம், அவங்க கூட இருக்கலாம். ஆனால் ரெண்டு தரப்புல அப்பாவி மக்கள், குழந்தைகள், பெண்கள், வயதானவர்கள் எல்லாருமே கொத்தாக கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்றால், எப்போதும் ஊடுருவி அந்நிய மண்ணுக்குள் தனது சிஐயையும் மொசாத்தையும் சின்பட்டையும் அமானையும் ஏவி விடுவது தான் அவர்களுடைய வேலை. யாருடைய வேலை? அமெரிக்காவுடைய வேலை, இவர்களுடைய வேலை. இப்போது இவங்க ரெண்டு பேரும் எதிர்பார்க்காத, உலகமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அது உங்களுக்கும் தெரியும். ஆனால் என்ன நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது. உங்களுக்கு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க. வேற ஒன்றும் இல்லை. யாரும் அரபு நாடுகளை ஈரான் தாக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதான் நேற்று அந்த செய்தி. எல்லாரும் என்ன நினைத்தார்கள்? பதில் தாக்குதல் அவங்க எடுக்கவே இல்லையே. அரபு நாடுகள் வந்து ஈரான் மேலே பதில் தாக்குதலும் பண்ணவே இல்லையே. அது எப்படி பண்ணுவாங்க? அது இப்போ அரபு நாடுகளை இவ்வளவு மோசமாக ஈரான் தாக்குண்டு யாருமே நினைக்கல சார். ஆனால் அதில் ஒரு உண்மை என்னென்னா, அப்பாவி மக்களை கொள்வது எங்கள் நோக்கம் இல்லை, அங்கே வாழ்கின்ற மக்களை கொள்வது எங்களுக்கு நோக்கம். ஆனால் நாங்கள் நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டுட்டோம். ப்ளஸ் அமெரிக்காவுடைய பேஸ்லாம் அங்கே இருக்குது, அதனால மாட்டிட்டாங்க தானே. அமெரிக்காவுடைய பேஸில் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். 8 தளங்கள் நாசமாக போயிட்டு. இதுக்கு அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட இந்த ஃபண்டுக்கு 160 லட்சம் கோடி ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. 1.6 ட்ரில்லியன் US டாலர்கள். இந்திய மதிப்பிற்குள் $1 மதிப்பு இன்றைக்கு $92.63. இப்போ மதியானம் மார்க்கெட்டு. சரி, இப்போ அமெரிக்காவுக்கு பணம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்றாலும் நாளொன்றுக்கு பல பில்லியன்கள் செலவாகி கொண்டிருக்கிறது. இப்போது உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, அமெரிக்கா ரொம்ப மோசமான நிலைக்கு போனது ஈரானுடைய உளவாளிகள் அபுதாபிலும் குவைத்திலும் ஜித்தாவிலும் ரியாதிலும் தோஹாவிலும் எல்லா இடங்களிலும் உள்ள ஊடுருவி இருக்கிறாங்க. போர் நடக்கிறதுக்கு முன்பு ஈரானுடைய உளவு அமைப்புகள் எல்லா அரபு நாடுகளையும் ஊடுருவி அங்கிருந்து அமெரிக்க தளங்களை தாக்குகிறார்கள். தாக்கியதன் விளைவாகத்தான், நல்லா கவனிங்க, அமெரிக்காவுடைய F-35 பிளைட்டா F-16 2 விமானங்கள் 3 விமானங்கள் காலியானது. இதனுடைய ஒட்டுமொத்த மதிப்பு $33 மில்லியன். அந்த அளவுக்கு இல்லை. அந்த விமானத்தை வந்து நானும் காணொலியில் பார்த்தேன். அது தெரியாமல் தவறுதலாக வந்து இந்த வளைகுடா நாடுகளே அட்டாக் பண்ணிட்டதா சொல்லி ஒரு தகவல் வந்து. அது அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இது வளைகுடா நாடுகள் ஃப்ரெண்ட்லி அட்டாக்னு சொல்கிறாங்க. சொந்த அந்த அளவுக்கு தெரியாமையே இருக்கு. அப்படின்னா 1 தாக்கலாம், 2 தாக்கலாம், 3மே தாக்க முடியும். கரெக்ட். இது அவங்க தான் தாக்கியிருக்காங்க 3. 1 அது அவர்களுக்கு எதிர். 2வது ஒரே ஒரு ட்ரோன். அந்த ட்ரோனுடைய மதிப்பு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா வெறும் $35,000 அல்ல, $35,000. அதை வைத்து 9,000 கோடியை காலி செய்த பெரிய மோசம் என்னென்னா, அல் உதீது தளம் என்று சொல்லப்படுகிற இந்த தளத்தில் உலகின் மிகப்பெரிய ரேடார் கருவிகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதன் மொத்த மதிப்பு $1 பில்லியன். இந்திய மதிப்புக்கு 9,000க்கு மேலான கோடி. அதை இந்த $35,000 பெருமான உள்ள ட்ரோன்களை வைத்து ஒரே அடியில் அடித்து முழுமையாக நாசம் செய்திருக்கிறார்கள். இதன் மூலமாக மிகப்பெரிய அழிவை அமெரிக்கா சந்தித்திருக்கிறது. இனி அல் உதீது தளம் செயல்படக்கூடாது, செயல்பட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என ஈரான் கடும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். 1. 2வது, UAE யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் இருக்கிற அனைத்து தொழில் நகரங்களும் அமெரிக்காவினுடைய இலக்குகளை பார்த்து வைக்கிறார்கள். இதில் குறியீடு என்னவென்றால், அமெரிக்காவுடைய கப்பல்கள், அமெரிக்காவுடைய இராணுவ நிலைகள், அமெரிக்காவுடைய பெரும் முதலீடுகள். உதாரணத்திற்கு உங்களுக்கு சொல்ல வேணால், UAEயில் இருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டர் முழுவதாக தட் இஸ் ஃபுல்லி ஹஸ் பீன் டெஸ்ட்ராய்டு, முழுமையாக அழித்து அனிஹிலேட்டட், தொடை தெரியப்பட்டிருக்கிறது. அமேசான் டேட்டா சென்டர் இது பேசிக்கலி இது அமெரிக்காவுடைய கம்பெனி. இதன் மூலமாக அடுத்து சில 27ஆம் ஆண்டு $8 பில்லியன் யுனைடெட் அரபு எமிரேட்ஸில் முதலீடு செய்வதற்கு அமெரிக்க நிறுவனமான மைக்ரோ சாஃப்ட்வேர் கம்பெனி முடிவு செய்திருந்த நிலையில் இந்த தாக்குதலின் மூலம் ஒரு அன்செர்டினிட்டி இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு சூழல், களச்சூழல் இன்றைக்கு மத்திய கிழக்கில் காணப்படுகின்றது. இது ஈரான் வந்து நாசம் செய்து விட்டார்கள். ஈரான் இப்படி 2வது 3வது நீங்கள் கவனிங்கள். 3வது அராம்கோ. நாள் ஒன்றுக்கு இந்த அராம்கோவினுடைய ஒரு நாள் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 1 கோடி பேரல். உலகின் ஒட்டுமொத்த உலக தேவையில் 10% அராம்கோ தான் சம்பாதிக்குது. 1933களில்
எபிசனோக் அமெரிக்க கம்பெனிகளால் உருவாக்கப்பட்ட இவை தற்போது ஒரு பெரும் சீரழிவை சந்தித்திருக்கிறது. ஆனால் அதனை யார் போட்டார்கள் என்று இப்பொழுது 2 கருத்து பரப்பப்படுகிறது. அது ஈரான் தான் அடித்ததா இல்லது இஸ்ரேல் குண்டு போட்டார்கள் என்னும் பரப்பி விடுகிறார்கள். இஸ்ரேல் இந்த சமயத்தில் அவர்களை போய் அடிப்பதற்கு தேவையே இல்லை. ஏன்னா அவர்களே அழிந்து கொண்டிருக்கிற போது அவர்கள் அடிக்க தேவையில்லை. இப்போ நாம் இதை பார்க்கின்ற போது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர், எல்லா டேட்டா சென்டர், இராணுவ தளவாடங்கள், அதே மாதிரி 50வது ஃப்ளீட்ஸ், அதாவது மெரிடைம் பவுண்டரியில் இருக்கக்கூடிய நேவி, எங்கே பஹ்ரைன், ஓமன், கத்தர், தோஹா, ஜித்தா, அபுதாபி, துபாய், இப்படி எல்லா நாடுகளும், குவைத்து தான் ரொம்ப படுமோசமான தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கிறது. 6 இராணுவ தளங்களும் ஒரு மிக முக்கியமான ஹெட்டு. ஏன்னா இது எல்லாமே மிகப்பெரிய தளங்கள். எல்லாவற்றையும் காலி செய்து இப்போது ஒரு விஷயம் புரிந்திருக்கிறது. இந்த போர் நின்ற பிறகு நீங்கள் குறித்து வைத்துங்கள், இந்த போர் நின்ற பிறகு மத்திய கிழக்கில் அமெரிக்காவினுடைய தொடர்புகளோ, அமெரிக்காவினுடைய மித்து இதுவரை காட்டி கொண்டிருந்த மாயாஜாலங்களோ இனி ஒரு பெரும் பின்னடைவையும், உலகின் ஒட்டுமொத்த இராணுவ செயல்பாடுகளே மாறக்கூடிய சூழலில் உருவாகும். ஏனென்றால் அங்கிருந்து இப்போ ஒரு டிசென்ட் வாய்ஸ் அமங் த அரப்ஸ் லீடர்ஸ், உங்களுக்கு நாங்கள் இத்தனை கோடி பணம் கொடுத்தோமே, எங்களை காப்பாற்றலையே அப்படின்னு நேற்று அல் ஜசீராவில் ஒரு டிவி வந்துருச்சு. ஒரு அரபி பேசினார். 400 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க சவுதி அரேபியாவும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸும், கத்தரும். ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் வாங்கி கொடுக்குற மாதிரி டொனால்ட் ட்ரம்புக்கு 4000 கோடிக்கு விமானத்தை பரிசீலித்தார்கள். அவர்களை பாதுகாக்காமல் யூதர்கள் உயிர் மட்டும்தான் உனக்கு பெருசாயிட்டா அப்படிங்கிறத எக்ஸ்போஷர் ஃப்ரம் அரப்ஸ்லேருந்து வந்துருச்சு. அப்போ இனி இந்த போர் முடிந்த பிறகு அமெரிக்காவினுடைய செயல்பாடு, இதுவரைக்கும் அமெரிக்கா காட்டி கொண்டிருந்தது என்ன? ஒரு மாயத்தோட்டம். அமெரிக்காவுடைய F-15 இருக்குது, F-16 இருக்குது, B-2 பாம்பர்ஸ் இருக்குது, அமெரிக்காவுடைய பேட்ரியாட் இருக்குது, அமெரிக்காவுடைய தாட் இருக்குது, அமெரிக்காவுடைய ரேடார் சிஸ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கு ஈரான் பக்கத்தில் எதுவுமே வேலை செய்யவில்லை, வேலை செய்ய முடியவில்லை. இது உண்மை. நேற்றைக்கு அமெரிக்காவினுடைய சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷன் ஒன்று வெற்றிகரமாக நடந்து 90க்கும் மேற்பட்ட ஈரானிய கடற்படை இலங்கையிலிருந்து 40 கிலோ நாட்டிக்கன் மைலில் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் வந்த பல செய்திகள் ஈரானுடைய கடற்படை துவம்சம் செய்யப்பட்டதாக வந்திருக்கிறது. அது ஓரளவுக்கு உண்மை உண்டுதான், மீதி இல்லை. இப்போது அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர் வெளிப்படையாக பேசுகிறார். அது உள்ளாக இல்லை, மிஸ்டி கிடையாது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களை விட ஈரானிடம் அதிக ஆயுதங்கள் ஆர்சனலில் இருக்குது, ஒத்துக்கிட்டார். அதனால் ஈரான் நிறைய வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஒற்றுக்கொண்டு தங்களுடைய இயலாமையையும் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்று காலை செனட்டில் எந்த அனுமதியும் இல்லாமல் இது போன்ற முட்டாள்தனத்தை மேற்கொண்ட டொனால்ட் ட்ரம்புக்கு அந்த நாட்டினுடைய அறிவுஜீவிகள் தளம் செனட் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. இல்லை, இன்னொன்று அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஸ்ரேலுக்காண்டி ஏன் அமெரிக்கர்கள் ஏன் சாகணும் அப்படின்னு சொல்லி கூட ஒரு வீடியோ ஒன்று வைரலாக வந்துடும்ல உங்களுக்கு. அமெரிக்காவுடைய வீரர்கள் இதுவரைக்கும் 400லிருந்து 500 வரை சென்றிருக்கிறார்கள். இல்லை, அந்த வீரர்களே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பயப்படுறாங்களா போருக்கு, ஈரான் நம்மளை அட்டாக் பண்ணும், தேவையில்லாத பிரச்சனை இழுத்து விட்டாங்க, நம்ம போகணுங்கிற மாதிரி அந்த இதுவும் ரொம்ப பரவிட்டு இருக்கு சார். இப்போ பெட்டி போய் இறங்கிட்டு இருந்தால் என்ன சார் நடக்கும்? பெட்டியாக போயிட்டு சாவு பெட்டி, அது என்னது, கொஃபின், அதோடைய இறந்த சவப்பெட்டிகள். இப்போது 40,000 வீரர்களில் ஒரு 1% இறந்தாலே 500 பேர், பெரிய குழப்பம் வந்துடும். 400 பேர் வாடி 400 பெட்டி நியூயார்க்கு, நியூ ஜெர்சி, சிகாகோ, டெக்ஸஸு, நியூயார்க், இப்படி எல்லா ஸ்டேட்லேயும் போய் இறந்த பெட்டிகள் வரும்போது அந்த செய்திகளை அங்குள்ள CNN, அமெரிக்காவினுடைய நியூயார்க் டைம்ஸ், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் எல்லாமே செய்திகளை வெளியிடும்போது பொது சமூகத்தில் பெரும் சிக்கல் வரும். ஆனால் அந்த போரை நடத்த யாருக்குமே விருப்பம் கிடையாது. அமெரிக்காவுடைய ரிப்பப்ளிக்கனுக்கும் விருப்பம் இல்லை, அமெரிக்க டெமோக்ராட்ஸுக்கும் விருப்பம் இல்லை, அமெரிக்க செனட் சபைக்கும் விருப்பம் இல்லை, காங்கிரஸுக்கும் விருப்பம் இல்லை, யாருக்கும் விருப்பம் இல்லை. ஏன் இஸ்ரேல்லையும் யாருக்கும் விருப்பம் இல்லை. விருப்பம் இருந்தது ஒன்றெல்லாம் அமெரிக்க அதிபர் முழுக்க பெஞ்சமினுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு இந்த போரை நடத்தினார் என்று தான் இப்பொழுது உலகம் முழுவதும் பெரும் செய்திகள் வந்திருக்கிறது. அதுக்கு ஒரே ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நேற்று ஸ்பெயினுடைய அதிபர் பயங்கரமாக அமெரிக்கா சொல்லிட்டார், பயங்கரமாக திட்டிவிட்டு இந்த நாட்டில் உனக்கு நீ செய்த முட்டாள்தனத்துக்கு இங்கே டேங்கர்லாம் வைக்காத எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டார். அப்படி பச்சையாக சொல்ல போனால்
இங்கெல்லாம் வச்சு அடிக்காத, நாங்கள் நிம்மதியாக ஏதோ கஞ்சி குடிச்சிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, நீ நாளைக்கு அவனை வெட்டிட்டு வந்து இங்கே உட்காந்துருந்தா எங்களை எல்லாத்தையும் சேர்த்து வெட்டி போடுவான். நம்ம ஊரில் சொல்ல மாதிரி இங்கே கொண்டு இந்த டேங்கரை வைக்காத, கொண்டு போயிருங்கன்ட்டு. இன்றைக்கு அமெரிக்கா உடனடியாக அவர்களுக்கு பொருளாதார தடையை போட்டவுடன் அந்த நாட்டில் குரல்கள் மாறி இருக்கிறது. நாங்கள் அமெரிக்காவோடு இருக்கணும். ஆனால் பிரைம் மினிஸ்டர் வந்து எங்கள் பாலிசியில் எந்த மாற்றமும் இல்லை, அமெரிக்கா செய்த மாபெரும் தவறை ஸ்பெயின் கண்டிக்கின்றது என்று சொல்லியிருக்கிற போது உடனடியாக இம்மானுவேல் மேக்ரான் பிரான்ஸிலிருந்து அவருக்கு ஆதரவாக பேசுகிறார். பிரான்ஸ் அதிபர் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம நாட்டுக்கு ரஃபேல் வந்தாலும் ஃப்ரான்ஸ் தான். பிரான்ஸ் அதிபர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்பெயின் அதிபருக்கு, நீங்கள் சொன்னதில் எந்த தப்பும் இல்லை, நீங்கள் உண்மையை தான் சொன்னீங்க. அமெரிக்கா உங்களின் மீது இந்த மாதிரி ரெசிப்ராக்கல் டேரிஃப், இந்த வரி போட்டு உங்கள் நாட்டுக்கு பெரிய அளவில் வந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள். இந்த அழுத்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அதனால் ஏற்பட்ட லாஸை ஸ்பெயினுக்கு நாங்கள் ஃப்ரான்ஸ் காசு தர்றோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் உண்மையிலேயே உண்மையாகத்தான் இருக்கிறீர்கள், உங்களுக்கு எல்லா ரைட்டும் இருக்குது அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு எதிராக பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மேக்ரானும் ஸ்னோவியா அதாவது ஸ்பெயினுடைய அதிபரும் தங்கள் கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு முன்பு யூகே ஸ்டார்மர் அவர் வந்து டியூகோ கார்சியாவிலிருந்து B-2 பாம்பர்ஸ் GBU-57 கொண்டு போட்ட டியூகோ கார்சியாவிலிருந்து தாக்குதலுக்கு நடவடிக்கை மறுத்துவிட்டார்கள். எங்கே? இங்கிலாந்து. அதே போன்று RAF ஃபேர் போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த இங்கிலாந்து தளத்திலிருந்தும் அமெரிக்க விமானங்கள் புறப்படுவது கூடாது என்று அவர் தடை செய்திருக்கிறார். ஆக அமெரிக்காவிற்கு யாரும் ஆதரவே இல்லை. இந்த ரெண்டு பேரும் செய்த அநியாயத்திற்கு பொதுமக்கள், அமெரிக்காவில் இருந்த இராணுவ தள அதிபர்கள், ஈரானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய அப்பாவி மக்கள் எல்லோரும் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்போ முடிவாக பேச்சுவார்த்தைங்கிற ஒரு பேரும் அடிபடுது. இது வந்து ஈரான், அது அமெரிக்கா நியூஸ் திட்டமிட்டே வெளியே பரப்புகிறாங்களான்னு தெரில. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இப்போ வருது அப்படின்னு வருது. அவங்க தரப்புலேருந்து இல்லை, அதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் ரெட் லைனை தாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போகிற நாங்கள் ஆரம்பிக்கலை, நீங்கள் தான் இழுத்து விட்டீங்க, அதுக்கான இதை பட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அது உண்மையிலே பேச்சுவார்த்தைக்கு வருதா, இல்லை பேச்சுவார்த்தை மூலயமா சுமூகமாக முடிஞ்சிருமா போர்? பொதுவாக நம்முடைய பிரார்த்தனை பேச்சுவார்த்தையில் வெற்றி பெற வேண்டும் என்பது முதல்ல எல்லாருடைய பிரார்த்தனையும். ஏனென்றால் பொதுவாக மனித சமூகம் அழிவு என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ எங்களை போல பத்திரிகையாளர்கள், உங்களை போல நெறியாளர்கள் இருக்குது, எல்லாருக்குமே நமக்கு ஒரு மனிதனே இருக்கிறது. பொதுவாக அடுத்த கட்டம் என்னவென்றால், அமெரிக்கா இன்று காலை கிடைத்த தகவல், சமாதானம் பேசுவதற்கு யாரிடம் அமெரிக்கா பேசும், யார் பேசப்படும்? பக்கத்தில் இருக்கக்கூடிய தோஹா பேசி கொண்டிருந்தது, அவரும் அடிக்கு உள்ளாகிவிட்டான். அப்துல் ரஹ்மான் அல் தாலி. ஜொர்டானில் பேசவே முடியாது, அப்துல்லா. அதை பண்ணி துருக்கி அடித்திருக்கிறார்கள். துருக்கி எரடோகன், அவரிடம் பேச முடியாது. சவுதி அரேபியாவும் தாக்குதலுக்கு உள்ளாயிருக்கு. சவுதி அரேபியாவுடைய இளவரசர் முகமது பின் சல்மான். அதே மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், பஹ்ரைன், குவைத், ஓமன், யாருமே பேச முடியாது. இது பேச்சுக்கு ஒரு பக்கம். இரண்டாவது, யூரோப்பியன் யூனியனில் இம்மானுவேல் மேக்ரான் இருக்கிறார், கியார்மர் இருக்கிறார், அதே மாதிரி ஜெர்மனியில் இருக்கிறாங்க, ஸ்னோவியாவில் இருக்கிறாங்க. யாருமே பேச முடியாது, எல்லாரும் ஈரானுடைய எதிரிகள். அப்போ பேச்சுவார்த்தைக்கு தகுதியான ஆட்கள் யார்? 2 பேர், மற்றொரு ஆள். 2 பேர் தான். 2 பேர். ஒன்று ரஷ்யாவினுடைய புட்டின், மற்றொன்று ஜி ஜின்பிங். மற்றொன்று பைத்தியக்காரத்தனமான ஆட்சி நடத்தக்கூடிய வடகொரியாவுடைய ஜின்பிங். அவன் பேர் என்னது? வடகொரியாவில் உள்ளவர். அவர்கிட்ட யாருமே பேச மாட்டான். அவனுக்கு பேசுகிறதெல்லாம் குண்டை வச்சு அடிக்கிறது தான் அவன் வேலை. இப்போ வரைக்கும் ஈரானுக்கு ஆதரவாக கொடுக்குறது வடகொரியாவும் சைனாவும் ரஷ்யாவும் தானே கொடுத்துருக்குது. அதில் டவுட்டே இல்லையே. இப்போ ஈரான் வந்து, நான் ஏற்கனவே நம்ம சேனல்லே பேசியிருந்தேன், இந்த போர் நடக்குவதற்கு முன்பு சிலர் விவரம் தெரியாமல் சில வலைத்தளங்களில் எதிராங்க சீனா கைவிட்டு விட்டது. சீனா தான் இந்த போரை நடத்தி கொண்டிருக்கிறது, தெரியல அவங்களுக்கு. சீனா ஆயுதங்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஏற்கனவே 27 கன்சைன்மெண்ட், அதாவது என்ன சொல்கிறது, விமானங்களின் மூலமாக கார்கோவில் இறக்கப்பட்டு கொண்டது. அதில் என்ன இருந்துச்சு, என்ன கொத்து கொண்டு இருந்துச்சுன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி உளவு கப்பலாக ரஷ்ய கப்பல் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. பந்தர் அப்பாஸ் துறைமுகத்தில் ரஷ்ய கப்பல் அங்கே நிலைநிறுத்தப்பட்டது, நாம் பேசியிருக்கிறோம். அப்போ அவர்கள் என்ன தொழில்நுட்பத்தை கொடுத்தார்கள்? ஒரு 3-4 தினங்களுக்கு முன்பு வடகொரியாவிலிருந்து ஏவுகணைகள் இங்கே அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது. அதை செய்மதி படத்தின் மூலம் அமெரிக்கா கண்டுபிடித்து விட்டது. வடகொரியாவிலிருந்து ஏவுகணைகள் ஈரானுக்கு அதை செய்மதி மூலம் படை முடித்து விட்டார்கள். இதெல்லாம் லண்டனிலிருந்து வரக்கூடிய செய்திகள், ஆதாரமான செய்திகள்.
அப்படி என்றால் இவர்கள் ஒரு முக்கூட்டு அவசர கதியிலே சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியாவும் இந்த போரில் ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொடுத்திருக்கிறார். அவருடைய ஒப்பந்தம் வேறு ஒன்றுமில்லை, ஈரானை எப்படியாவது போர் எஸ்கலேஷனில் அமெரிக்காவை மண்ணை கவச் செய்ய வேண்டும். இல்லை என்றால் அவர்களுடைய அதிகாரம் உலகம் முழுவதும் அதிகரித்துவிடும். ஏனென்றால் நீங்கள் பார்த்தா நிக்கோலஸ் மடூராவை உள்ளே போன்று அமெரிக்கா செய்வதில் நியாயம் இல்லை தானே. நிக்கோலஸ் மதூரா ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட நாட்டின் ஒரு அரச தலைவன். அவர் தூங்கி கொண்டு இருக்கும்போது அவர் பெட்ரூமில் போய் தூக்கிட்டு போகிறது, இன்னொரு நாட்டில் இருக்கிறவனை இது பண்ணுறது அப்படின்னு. இப்போ அங்கே கொஞ்சம் சாஃப்டான மனிதர், நல்ல பேச்சுவார்த்தை நடத்தக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தா அப்பாஸ் அராகச்சி. ஹி இஸ் வெரி க்ளோஸ்லி அசோசியேட்டட் வித் யூஎஸ் ஃபோர்ஸஸ். ஸ்டீவ் விட்காஃப், ஜெரி குஷ்னர், 2 பேர் தான், இந்த 3 பேர் தான் பேச்சுவார்த்தை. அமெரிக்காவின் சார்பில் ஸ்டீவ் விட்காஃப் ஒன்று மிகச்சிறந்த, அவர் ஒரு யூதர், ஆனால் அமெரிக்காவுடைய டொனால்ட் ட்ரம்புடைய ரியல் எஸ்டேட் நண்பர். இன்னொருத்தர் ஜெரி குஷ்னர். குஷ்னர் யார் என்றால் இவர் நம்ம டொனால்ட் ட்ரம்புடைய சொந்த மருமகன். இவங்க 2 பேரும் அமெரிக்காவுடைய அப்பாஸ் அராகச்சி, இவங்க தான் பேசுவாங்க. ஆக்சுவலி பேச்சுவார்த்தையில் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்துச்சு அப்படின்னு அப்பாஸ் அராகச்சி சொன்னார். நல்ல முடிவு இருக்குது, மார்ச் 2 வரைக்கும் 28ஆம் தேதி சொல்கிறார், நல்ல முடிவு இருக்குது, மார்ச் அதாவது 2க்குள்ளே ஏதாவது நல்லா வரும். அதுக்கிடையில் இதை குழப்பி விட்டது யார் என்றால் இஸ்ரேல் தான் குழப்பியது. இஸ்ரேல் எந்த ஒப்பந்தம் வந்துடக்கூடாது, தொடர்த்தெரிங்கன்னு சொன்னது அந்த முட்டாள்கள் வேலை செஞ்சிட்டதாக தகவல் வரும். இடையில இஸ்ரேல் தான் குழப்பி விட்டுடுச்சு. இப்போ கிட்டத்தட்ட சுமூகமாக பேச்சு முடிகிற சமயத்தில் தான் ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா அது ஓப்பனாக அவர் பேசுகிறார், நான் சொல்லல. அவர் நம்ம எல்லாமே எதை நம்பி ஈரான் திரும்பவும் பேச்சுவார்த்தைங்கிறது போவாங்க. ஈரான் அதைத்தான் நீங்கள் சொன்னது, ஈரான் என்று சொல்லுது. இன்றைக்கு காலை கிடைத்த தகவல், அமெரிக்கா ரகசிய பேச்சுவார்த்தை யாரோடு நடத்தியது தெரியவில்லை, எப்படி நடத்தியது தெரியவில்லை. ஆனால் அமெரிக்கா ஒரு உதாரணம், பலகீனமான அமெரிக்கா கடந்த முறை சமாதானத்தை பேசியது 12 நாட்களில் தாக்கிவிட்டு, அதன் நிலைமை வேறு, தற்போது நிலைமை வேறு. ஏனென்றால் நேரடியாகவே அமெரிக்கா களத்தில் இருக்கிறது. நேற்று ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு சம்பவம், அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய காணொலிகள் இந்திய மீடியாக்களில் வரல, அரபு மீடியாக்களில் அல் மயாதீனில் வந்தது நான் பார்த்தேன். அது டெல் அவிவ் ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கிறது. ஒரே ஒரு பலிஸ்டிக்கு 27 பில்டிங் காலியாக இருக்கிறது என்ற செய்தி எனக்கு தலையே சுற்றிட்டு. ஈரான் வீசிய ஒரே ஒரு பலிஸ்டிக்கில் இப்போ வரைக்கும் பாலிஸ்டிக்ங்கிறது அந்த ஒன்று தான் விழுந்திருக்கா இல்லை? அது நிறைய கொத்துப்போம், ஒன்றா போடுவாங்க. அவங்கள்ட்ட 3000 இருக்குது, இது வரைக்கும் மொத்தமாக அனுப்புகிறாங்க. நான் ஒன்றே தடுக்க முடியாதுங்கும்போது ஒரு முறைக்கு 3, 4, 5, 8, 10 ஸ்டெல்த் விமானம் நேற்று போட்டதில் கம்ப்ளீட்டாக டெல் அவிவ், ஹைஃபா, அஸ்கலான் துறைமுக நகரங்கள், கிரியாட் சமோரா, அப்புறம் வடக்கு பகுதியில் கோலான் பகுதிகள், எல்லா இடங்களிலுமே அடிச்சிருக்கிறாங்க. மக்கள் டிஸ்பிளேஸ், லட்சக்கணக்கான மக்கள் 2 நாடுகளிலுமே இருந்து மக்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருந்த போதிலும் இப்பொழுது என்னென்னா, நேற்று ஒரு புதிய டெக்னிக்கை அவன் யூஸ் பண்ணியிருக்கான். யார்? ஈரான். அந்த புதிய டெக்னிக் என்னன்னு கேட்டோன்னா, ஏவுகணைகளும் அனுப்புறது. ஏவுகணை அனுப்பிட்டு இவங்களை வலுவழுக்க செய்வதற்கு ஏவுகணைகளை போன்று கலர், ஊதாப்பூ கலர், பச்சை கலர்களான வரையப்பட்ட ஏவுகணைகளை மாதிரி போலி ஏவுகணைகளை அனுப்பியிருக்கிறாங்க. இந்த போலி ஏவுகணை அதுக்குள்ளே ஒன்றுமே சரக்கு இருக்காது, அது சும்மா போகும். இதை பார்த்த உடனே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேலை செய்யும். இப்படி என்றால் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 4 வேலை செய்தால் 10,000, அதாவது 15 கோடி 10 கோடி காலியாயிரும். இப்படியே அதிகமாக பொருளாதாரத்தை இழப்பை ஏற்பதற்கும் அவர்களுடைய ஏவுகணைகளை நிறுத்துவதற்கும் ஒரு தந்திரோபாய நடவடிக்கையை நேற்று ஈரான் செய்திருக்கிறது. இதெல்லாம் அட்வைசர் அவங்க தான். இதுக்கு அட்வைசர்னா ஈரான் மட்டுமல்ல, இதுக்கு பின்னால் சோவியத்து, அதாவது ரஷ்யா இருக்கலாம் முழுமையாக. இப்பொழுது ஒரு விஷயம் என்னென்றால், ஈரானுக்கு முழுமையாக செய்மதியை வழங்கி கொண்டிருவது யார்? ஈரானுக்கு சேட்டலைட் இருக்கிறது, ஆனால் அமெரிக்க கப்பல்களின் நடவடிக்கையை, அமெரிக்காவுடைய தளங்களின் நடவடிக்கையை முழுமையாக நடத்தி கொண்டிருப்பது யார் என்றால் சீனா மட்டும்தான். சீனா இல்லாமல் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் ஈரானுக்கு முடியாது. ஆயுத சப்ளைகள் பந்தர் அப்பாஸின் மூலமாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏராளம் பந்தர் அப்பாஸில் வெடிகுண்டுகள் வெடித்ததே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, 8 மாதத்துக்கு முன்னாடி. ரா மெட்டீரியல் ஃபுல்லாக கொடுத்தது யார்? சீனா தானே கொடுத்தாங்க. மாதம் அதிகமாக ப்ரொடக்ஷன் யூனிட்டை வச்சுருக்கிறாங்களே, யார் கொடுத்தது? சீனா தான் கொடுத்தது. இப்பொழுது இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்தக்கூடிய கருத்து கணிப்புகளை விட மொத்தமாக 199% கருத்து ஒரு கருத்து வருது. என்ன கருத்துன்னா, இப்போ என்ன பிரச்சனைன்னா, அப்பா இல்லாத ஒரு வாகனம், தந்தை இல்லாத ஒரு குடும்பம், தலைவன் இல்லாத ஒரு கட்சி, இப்படி ஆயிட்டு. எப்படின்னு கேட்டால், முன்னால்
இமாம் சையத் அலி காமெனி இருக்கும்போது அவர் ஒரு ஃபத்துவாய் கொடுத்திருந்தார் 2008. நீங்கள் மக்களை கொள்வதற்கு அணுகுண்டுகளை பயன்படுத்துவது ஹராம் என்ற ஒரு பத்துவாவை அவர் கொடுத்திருந்தார். இன்றைக்கு அந்த இடத்திலிருந்து இவர்களை இயக்குவதற்கு யாருமே இல்லாத ஒரு தேசமாக மாறியிருக்கிறது. இப்போ நேற்று வந்த செய்தியில் பார்த்தீங்கன்னா ஐஆர்ஜிசினா என்னது? 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ், இஸ்லாமிய புரட்சிகர படை. இப்போ என்னன்னா ஐஆர்ஜிசி தான் அங்கே ஆட்சியில் இருக்குது. ஐஆர்ஜிசி குஸ் படைகள் அவர்களுடைய இராணுவ படைகள் தான். அங்கே 2-3 படை இருக்குது. ஐஆர்ஜிசி ஃபஸ்ட்டு, குத்ஸ் படைகள்னு ஒன்று இருக்குது. அதுக்குள்ளேயே வந்து அமெரிக்க படைகளும் உள்ள மிக்ஸ் ஆகுது, குட்ஸ் படை கூட இணைகிறாங்க, ஆயுதத்தை கொடுக்குறாங்க, ஏன்னா தரைவெளியை நடத்தியே அவனுங்க அந்த தகவலும் பரவுது சார். அமெரிக்கா யாருக்கு ஆயுதத்தை கொடுக்குறாங்க? இல்லை, அந்த குட்ஸ் படைன்னு சொல்லிட்டு அவங்களாம் மெர்ஜாகி போகிறாங்க. அவங்கள பாதி பேர் வந்து இந்த பக்கம் வர மாதிரி இருக்கு, வேண்டாம் நாங்கள் இந்த ஆட்சியை நாங்கள் விரும்பலை, பயந்து மாறுறாங்க. நீங்கள் சொல்கிறது பயங்கரமான செய்தியாக இருக்குது. நான் இதுவரையும் வரல, நீங்கள் சொன்ன அந்த செய்தி தேட வேண்டி இருக்கு. இருக்கலாம் சார். உயிரை விட உலகத்தில் என்ன சார் முக்கியம்? எவ்வளோ பெரிய வீரனாக இருப்பான், ஆனால் உயிருக்கு எல்லாருமே பயந்துடுவான். எவ்வளோ பெரிய பேச்சு பேசுவான் சார். கொஞ்சம் கேன்சர் மாதிரி இருக்குது சார், அதோட பேச்செல்லாம் முடியும். என்ன இப்போ தானே பேசுனீங்க? பேசணும் சார், டெஸ்ட் வர காட்டி ஒன்று அப்படி தானே பேசுவோம். அப்போ உயிர் அவ்வளோ வேல்யூபிள், இட்ஸ் அ ப்ரிசியஸ் ஒன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சொல்லி முடிச்சிடறேன். இப்போ ஆட்சியில் இருப்பது அவர் ஆயத்துல்லா கமேனி அல்ல. அதை வழிநடத்துவதற்கு யாருமே இல்லாத சூழ்நிலையில் இப்போது அங்கே ஆட்சி செய்வது யார் என்ற கேள்விக்கு பதில் வந்திருக்கிறது. இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் அண்ட் கார்ப்ஸ், ஐஆர்ஜிசி என்ற இராணுவம் தான் அங்கே ஆட்சி செய்கிறது. அதனுடைய தலைவர் யார் அப்படின்னா அலி லாரிஜானி. வெளிவிவகார தொடர்பாளர் யார்? சையத் அப்பாஸ் அராக்சி. அமெரிக்கா பிச்சை எடுக்க வேண்டும், எங்களிடத்தில் கெஞ்ச வேண்டும் என்று சொன்னவர் அலிலாரிஜியோடு சொல்லுகிற நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர் பக்கர் கலிபாப். இவர்கள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அவர்கள் இவ்வளவு வெறியாக போனதற்கு காரணம் என்ன? அவர்களில் மிக முக்கிய நம்பிக்கைக்கும் நேசத்துக்குரிய பலர்கள் கொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு தெரியுமா? என்ன சம்பவம்? எனக்கு என்னன்னா, இவ்வளோ கேவலமான ஈரானை மாதிரி ஒரு நாடை நான் பார்த்ததில்லை. ஏன் இவ்வளோ தாக்குதல் நடத்துகிறாங்க? இவ்வளோ உளவாளிகள் உள்ளே எப்படி வந்தாங்க? நேற்று இவ்வளோ நடந்து சையத் அலி காமினி இறந்து போயிட்டார். நேற்று அவருடைய முஜ்தபா காமினி வந்து அடுத்த ஆயத்துல்லாவை கொண்டு வர்றதுக்கு மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கை குறி வச்சு அடிக்கிறான். அதில் உயிரிழப்பு எந்த அளவு சார்? அப்போ உள்ள எல்லாருமே யூதம் தான் இருக்கானா? எல்லாம் அமெரிக்கன்ஸாக இருக்காங்க. நீங்கள் நான் கேட்குறேன், ஐயா இவ்வளோ பெரிய கலவரம் நடந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடக்கிறது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் மேலே வந்து ராக்கெட் வச்சு அடிச்சிருக்கிறாங்க. எத்தனை பேர் செத்தாங்கன்னு தகவல் தெரியல. அதில் முஜிதபா காமினி வரல. அடுத்து முஜிதபா காமினியுடைய உயிருக்கும் ஆபத்து. இவ்வளவு அளவுக்கு அமெரிக்காவுடைய சிஐயும் மொசாத்தும் உள்ளே ஊறி இருப்பது. இனி அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈரான் ஒன்று செய்யலாம். ஆயுதங்கள் பலிஸ்டிக்கும் ஹைப்பர்சோனிக்கே அவர்கள் செய்ய வேண்டியதே இல்லை. இன்னைக்கு சீனாவிலே ஒரு கட்டுரை எழுதியிருக்கு குளோபல் டைம்ஸில், ஈரான் போர் செய்யாமல் ஜெயிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்கான். நான் படித்து பார்த்தேன், என்ன போர் செய்யாமல் எப்படி ஜெயிக்க முடியும்? ஒன்றுமே செய்ய வேணாம், உயிரிழப்பும் இல்லை, போரும் இல்லை. மத்திய தரைக்கடல் நாடுகளில் குடிக்கிறதுக்கு தண்ணியே கிடையாது. கடலில் இருந்து தான் தண்ணி குடிப்பதற்கு எடுத்துக்கொள்ள வரப்படுகிறது. அதில் 4 குண்டை போட்டாச்சுன்னா ஒன்றுமே வேணாம், தண்ணி இல்லாமல் அந்த தேசம் அழிஞ்சே போயிடும். இதுதான் இதுக்கு யாருமே சாவனா. மத்திய தரைக்கடலில், சவுதி அரேபியாவில், குவைத்தில்னு ஒரு கட்டுரை வந்திருக்கு. இது எங்கே உள்ள யோசனை? இப்படி புது புது யோசனைகளை சீனாக்காரன் சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் இருக்கும்போது அவர்கள் வெறியர்களாக மாறிப்போனார்கள். அந்த வெறியர்களாக மாறிப்போனது, இதற்கு மேலே எங்களுக்கு எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் கேட்டால் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். இஸ்லாமிய அமைப்பில் 2 அமைப்பு இருக்குது. ஒன்று சுன்னா முஸ்லீம். இப்போ நாம் இந்தியாவிலே பார்க்கிற முஸ்லீம்கள், ஷியா முஸ்லீம்கள் எப்படி என்றால் அவர்களுக்கு ஒரு மத குரு இருப்பார்கள். ஆயத்துல்லா, துல்லா என்று சொன்னால் அந்த அல்லாங்கிறத இதுக்கு சொல்லுவாங்க. அப்படி ஒரு மத குருவுக்கு அவர்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இப்போ நம்ம இந்து மதத்திலையும் கூட சில மத குரு இருக்கிறாங்க. போப்பாண்டவர் ஒரு மத குரு, கத்தலிக்கில், சிஎஸ்ஐயில் கிடையாது. அப்போ அவர் வந்து பாவத்தை மன்னிப்பார், அவர் கையை முத்தமிடுறது, இதெல்லாம் அவர்களுக்கு பெருசு கேத்தலிக்ஸுக்கு. அதே மாதிரி ஷியாவுக்கு என்னவென்றால் மத குரு, உலகின் மிகப்பெரிய மத குருவாகவும் உலகின் 40-50 ஆண்டு காலம் ஒரு பெரும் தேசத்தை இராணுவ அமைப்பாக மாற்றிய பெருமைக்குரியவராக அந்த மக்கள் தங்கள் உள்ளத்தாலும் உடலாலும் நேசித்தவர் தான் ஆயத்துல்லா கமேனி. எதிர்ப்பானவர்கள் இருக்கிறார்கள். அவர் கொல்லப்பட்டவுடன் இவர்கள் பைத்தியமாக மாறி
கண்டந்துண்டமாக தாக்குதலை வெட்டுவதை போன்று, கொலைகார கும்பல்களை போன்று என்ன செய்வதென்று தெரியாமல் அவர்கள் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதிர்முனையில் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்களும் தாக்க ஆரம்பித்து விட்டார்கள். அமெரிக்காவிலும் தாக்கி கொண்டிருக்கிறார்கள். சமாதானம் பேசுவதற்கு யூரோப்பிய யூனியனும் இல்லை, சமாதானம் பேசுவதற்கு அரபு நாடுகளும் இல்லை, சமாதானம் பேசுவதற்கு யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலும் இல்லை, அமெரிக்காவும் இல்லை. யார் சமாதானம் பேசுவது? யாரிடத்தில் யார் சென்று பேசுவது? யார் இருக்கிறார் யாரிடம் பேசுவது? அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். மார்க்கோ ரூபியோ சொல்கிறார், எங்களை விட அதிக வலிமையான ஆயுதங்களை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். வலிமையான ஆயுதங்கள்டா குவான்டிட்டியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. எங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அவர்கிட்ட எங்களை விட அதிக குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத அவர் ஒத்துக்கிட்டார். மார்க்கோ ரூபியோ யுஎஸ்னுடைய எக்ஸ்டர்னல் அஃபேரன்ஸ் மினிஸ்டர். இப்போது இது யார் பேச போகிறார் என்ற தகவல் தெரியவில்லை. கண்ணை கட்டி கடலில் விட்ட கதையாக உலகம் துயித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு பேரலுடைய விலை கிட்டத்தட்ட $100 எட்டப் போகிறது என்கின்ற கடுமையான கவலை இருக்கிறது. $63 இருந்தது, தற்போது 73 ஆகியிருக்கிறது. இப்பொழுது அந்த ஹெர்மூஸ் ஸ்ட்ரைட் என்று சொல்லக்கூடிய அந்த குறுகலான பாதை மறுபடி ஒரு போர்க்களமாக மாறுமையானால் $100 ஆகிவிட்டால் நம் நாடுகளில் விலைவாசி கட்டுப்படுத்த முடியாது. நமக்கு ஒரு 95 லட்சம் பேரலை தருவதாக ரஷ்ய வாக்குறுதி இந்தியாவுக்கு அளித்திருப்பது இன்றைக்கி காலையில் வந்த செய்தியில் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி இது ஒரு பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்வு கிடைக்கணும். ஆனால் மொத்தத்துக்கும் இன்றைக்கி உலக நாடுகளே புரிய ஆரம்பிச்சிருக்காங்க அந்த பிரச்சனை எப்படி வந்தது, இழுத்து விட்டு போனது யாருங்கிறது வரைக்கும். அதுக்கு குறிப்பாக உதாரணத்துக்கு ஸ்பெயின் எடுத்திருக்க முடிவை பார்த்துருக்கலாம். அவங்க எடுத்த முடிவை வச்சு தெரியுது ஸ்பெயின். நிச்சயமாக சார், தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்வுகளை வரக்கூடிய காணொலியில் பேசலாம். தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி.